ஓம் நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பகர் பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச வீட்டில் செவ்வாய் பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். இந்த மாதம் முழுவதும் இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருப்பார். 2ஆம் வீட்டில் குரு பகவான் மே 1ஆம் தேதியிலேருந்து வந்துட்டார். அப்போ ஒரு வருஷத்துக்கு குரு ரிஷப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருப்பார். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். ரிஷப வீட்டிலேருந்து சூரியன் மிதுன வீட்டுக்கு வந்தால் அந்த மாதம் ஆனி மாதம், தமிழ் மாதத்துக்கு. அடுத்து 14ஆம் தேதி ரிஷபத்தில் இருந்த புதன் மிதுனத்துக்கு வந்துடுவார். சொந்த வீட்டில் புதன் ஆட்சியாக இருப்பார். அதே மாதிரி 15ஆம் தேதி சுக்கிரனும் மிதுன வீட்டுக்கு வந்துடுவாங்க. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சனி பகவான் கும்ப வீட்டில் தன்னுடைய சொந்த வீடு, மூல திரிகோணம், ஆட்சி வீடு இப்படி சொல்கிறது. ராகு பகவான் எப்பவும் போல் 12ஆம் இடத்துல, அதாவது காலப்புருஷனுக்கு 12 மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, செவ்வாய் அவர் வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சனி பகவான் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். புதன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சூரியன் புதன் வீட்டில் நட்பு பெற்றிருக்கார். ஃப்ரெண்டோட வீட்டில் சூரியன் இருக்கார். சுக்கிரன் அவர் நண்பர் வீட்டில் அவர் இருக்கார். ஆக முக்கியமான கிரகங்கள். குரு அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசரீரம். இது 3மே இவருடைய ஃப்ரெண்டோட நட்சத்திரம். கார்த்திகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், ரோஹிணிங்கிறது சந்திரன் நட்சத்திரம், மிருகசீரீரம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரத்தில் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவர் பயணம் பண்ண போகிறார். அப்போ நண்பர்களுடைய நட்பால் குருவை பயணம் செய்யும்போது 12 ராசிக்கும் நன்மை தான் நடக்கும். அதில் குறிப்பாக செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். அதோட பெரிய பியூட்டி. இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் இருக்குது. இது என்ன சார் பொது பலன் அப்படின்னா, செவ்வாய் ஆட்சியாக இருக்கும்போது அரசியல்வாதிகளுக்கு நன்மை, சூரியன் நட்பாக இருக்கும்போது அரசாங்கத்தால் நன்மை, அரசியல்வாதிகளுக்கு நன்மை, புதிய பதவிகள் கிடைக்கும். சூரியன் நட்பில் இருக்கும்போது அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷம் ஆவணி மாதத்துக்குள்ளே நிறைய பேருக்கு அரசு பதவி அல்லது அரசு வேலை, அரசியலில் பதவி கிடைக்கும். குரு 2ல் இருக்கார். நான் சொன்ன மாதிரி காலப்புருஷனுக்கு 2 அப்படின்னா தனகாரன், தனஸ்தானம். ஏன்னா காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம் தான் தனஸ்தானம் சொல்கிறது. அதில் குரு இருக்கும்போது பொதுவாகவே எல்லா கையிலையும் நல்லா தாராளமாக பணம் புழங்கும். ஆயுள்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் நல்லா இருக்கார், லாபத்தில் இருக்கார், மூல பெரிகமாக இருக்கார், ஆட்சியாக இருக்கார். கர்மக்காரனும் சனி பகவான் தான், லாபாதிபதியும் சனி பகவான் தான். எல்லாத்துக்கும் மேலே ஜீவனக்காரன் சொல்கிறவன், ஜீவனத்தை கொடுக்குறவன், ஜீவன்னா உயிர், ஜீவனம்னா உணவு, அதை கொடுக்குறது சனி பகவான். அவர் ஆட்சியாக இருக்கார். ஆக பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆக இந்த மாதம் என்பது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம் தான். அது நம்ம 12 ராசிக்கும் போகும்போது விரிவாக பார்ப்போம். நேயர்கள் நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வேண்டி வணங்கி நிற்கும் குமரமலையான், என்னுடைய தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு வேண்டுகிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் துலாம் ராசியை பார்க்க போகிறோம். துலாம் ராசி அப்படின்னா நான் வச்சுருக்க பேர் என்ன, நீதிபதி ராசி அப்படின்னு வச்சுருக்கேன் பேர். ஏன்னா நிறைய பேர் நீதிபதிகள் இருக்காங்க, கலைத்துறையில் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆசிரியர் பேராசிரியர் நிறைய பேர் இருக்காங்க, ஜோசியர் இருக்காங்க. ஏன்னா அங்கே தான் சனி பகவான் உச்சமாகிறார். அதனால் நீதி நேர்மையாக இருப்பாங்க. மேக்சிமம் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் 2 பேர் ஏதாவது தவறு செய்யலாம், நம்ம அதுக்காக போக வேண்டியதில்லை. சரி, இந்த மாதம் ஜூன் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னா, பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது. எப்போவுமே
ஜாதகத்தை பார்த்தாலே அல்லது ராசியை பார்த்தாலே 5ஆம் இடம் எப்படி இருக்குது 9ஆம் இடம் எப்படி இருக்குன்னு தான் நாங்கள் பார்ப்போம். அல்லது ராசிநாதன் அல்லது லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ராசிநாதன் யார்? சுக்கிரன். அவர் எங்கே இருக்கார்? 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ நான் எல்லா விதமான பாக்கியமும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 6, 5 உங்கள் சனி பகவான். உங்களுக்கு யோகமான கிரகம் 2 பேர் தான் சார். ஒன்று சனி பகவான், ஒன்று புத பகவான். புதன் பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானத்திலே ஆட்சியாக இருக்கார். 5ஆம் வீட்டு அதிபதி சனி, அவர் வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கார். உங்கள் ராசிநாதன் பாக்கியாதிபதியோட போய் சேர்ந்துட்டார். இதை விட வேறு என்ன யோகம் வேணும்? அது மட்டும் இல்லை, இந்த சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்தால் இதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறது. மேக்ஸ் நல்லா வரும். யாராவது இப்போ கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கீங்க, பரீட்சை எழுத போகிறீங்க 2வது தடவை அப்படின்னா மேக்ஸ் நல்லா இருக்கும். ஆக இந்த மாதம் முழுவதும் துலாம் ராசிக்காரங்க நல்லா இருக்கீங்க. எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்குது. அப்பானால உதவி உண்டு. ஏன்னா 9ஆம் இடம் தான் அப்பாவை சொல்கிற இடம். அந்த கிரகம் ஆட்சியாக இருக்குது. சூரியன் தான் அப்பாவை சொல்கிற கிரகம். 9ஆம் இடம் அப்பாவை சொல்கிற இடத்துக்கு பிதூர் ஸ்தானத்துக்கு ராசிநாதன் நீங்கள். அப்போ 3 பேர் ஒன்றா இருக்கீங்க. அப்போ அப்பானால உதவிகள் நிறையா கிடைக்கும். அப்பா தொழிலை நீங்கள் பார்க்கலாம், அல்லது உங்கள் அப்பா உங்கள் தொழிலுக்கு உதவி பண்ணுவார். சுக்கிரன் பார்க்குது. நீங்கள் போய் அப்பாக்கிட்ட இருக்கீங்க. யாராவது பிள்ளைங்க கோச்சிட்டு வெளியில் இருந்தீங்கன்னா அப்பாவை கூட போய் சேர்ந்துருவீங்க. யாராவது மாமனாரோட கோச்சிட்டு வெளியில் இருந்தால் மாமனாரோட போய் சேர்ந்துக்குவீங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த சூரியன் சுக்கிரன் புதன் 3ஆம் இடத்தை பார்க்குது. இது 3 மூவர் கூட்டணி. எங்கே போனாலும் 3 பேர் ஒன்றா தான் பக்கத்தில் சுற்றிட்டு இருப்பாங்க. மூவர் கூட்டணி, முக்கணி கூட்டணி அப்படி கூட வச்சுக்கலாம். 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் இடம்னா உங்கள் தம்பியை சூரியன் பார்த்தா தம்பிக்கு படிப்பு நல்லாயிருக்கும். சூரியன்னா பிரகாசம், சூரியன்னா வெளிச்சம், சூரியன்னா பஞ்சுவாலிட்டி எப்படி சொல்லிகிட்டே போகலாம். அது பார்க்கறதுனால தம்பிக்கு அரசு வேலை, அரசாங்க கல்லூரியில் சீட்டு கிடைக்கிறது நடக்கும். 3ஆம் இடம் தான் தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழை சொல்கிறது. அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. திருமண யோகமும் உண்டு. திருமணம் ஏன்னா 7ஆம் வீட்டு கிரகம் ராசியை பார்க்குது. குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு, ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. திருமணம் ஆகலைங்கிற பேச்சுக்கே துலாம் ராசிகள் இந்த வருஷம் வேலையே இல்லை. இப்போயே பாருங்களேன், ஆவணி மாதம் கல்யாணம், வைகாசி மாதம் நிச்சயத்தை நடக்கும். நீங்கள் எனக்கு போகணும்னு சொல்லுவீங்க. ஆக சூரியனோட புதன் சேருது. இதுக்கு பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத ஆதித்ய யோகம். அப்போ படிப்பு நல்லா இருக்கும் சார். 4ஆம் இடம் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, இதுதான் யதார்த்தமாகவே துலாம் ராசிக்காரங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க. ஏன்னா சுக்கிரன் பண்ணலைனாலும் கேட்டு வாங்கி ஆடம்பரமாக பண்ணிக்குவீங்க. சந்திரன்னா இயற்கை அழகு, சுக்கிரன்னா செயற்கை அழகு. 4ஆம் இடம் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு 4ஆம் இடம் அது ஆட்சியாக இருக்குது. அப்போ ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுப்பீங்க, நல்ல ட்ரெஸ்ஸாக போடுவீங்க. ஆனால் குரு பார்க்குது, மடிப்பு கலையாமல் போடுவீங்க. 4ஆம் இடம் தான் வண்டி வாகனம். இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா இடம் வாங்குவீங்க, இல்லைன்னா காரு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனால் கூட கொடுத்துட்டு மாற்றிடுவீங்க. ஏன்னா 4ஆம் இடம் கார், 4ஆம் இடம் வீடு, 4ஆம் இடம் தான் கற்பு ஸ்தானம். அப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. நல்ல கற்புள்ள மனைவி உங்களுக்கு கிடைப்பாங்க. கணவனாக இருந்தால், மனைவியாக இருந்தால் நல்ல கற்புள்ள ஆண்மகன் கிடைப்பான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 5ஆம் வீட்டு கிரகம் குலதெய்வம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வலுவாக இருக்குது. யார் குலதெய்வம்? ஐயப்பன், ஐயனார், கருப்பர், முனீஸ்வரன், அதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த சனியை உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்குது. ஜீவனக்காரன் வாக்குஸ்தானத்தை பார்க்குது. பணம் வந்துடும், எந்த வழியிலையும் வரும். சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால அரசாங்கத்தினால வெற்றி. 3ஆம் இடத்தை சூரியன் பார்த்தா விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வெற்றி. செவ்வாய் தான் இரத்த கிரகம், விளையாட்டு வீரர்களுக்கு உள்ள கிரகம். அந்த கிரகம் ராசியை பார்க்குது. விளையாட்டு வீரர்கள் மாநில அளவில் பிரைஸ் வாங்கலாம். அந்த செவ்வாய் திரும்ப 2ஆம் இடத்தை பார்க்குது. ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது, என்ஜினியரிங் லைனில் இருக்கவங்களுக்கு நல்லது, வருமானம் வரும். செவ்வாய் தான் உங்களுக்கு செங்க காலவா, செவ்வாய் தான் கட்டிட பொறியாளர். அப்போ யாராவது கட்டிட பொறியாளர் இருந்தால் இந்த மாதம் லாபம் உண்டு. சார் 8ல் போய் குரு மறையும் கவலைப்படக்கூடாது. நான் ஏற்கனவே இதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தேன். 8ல் குரு இருக்கிறது நல்லது. துலாம் ராசிக்கெல்லாம் குரு 8ல் இருக்கலாம். விபரீத ராஜயோகம் உண்டு. 6ஆம் இடத்தராக அற்புதமான யோகத்தை செஞ்சிட்டு இருக்காரு. நீங்கள் போன வருஷம் வாங்கின கடன்லாம் பழைய இல்லை. போன வருஷம் நீங்கள் வாங்கின கடனெல்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டே வர்றீங்க. புதனும் சுக்கிரன் ஒன்று சேருது சூரியனோட. படிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இந்த மாதம் வந்த தேர்வில் நிறைய மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, மாற்று கருத்து இல்லை. ஒரு சிலருக்கு பரிகாரம் சொல்லி
மாவட்ட அளவில் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க ஜாதகம் பார்த்து சொல்லி. ஆக திருமண யோகம் உண்டு, படிப்பு யோகம் உண்டு, வீடு வாகன யோகம் உண்டு, அரசியல் ஆன்மீகத்தில் வெற்றி. துலாம் ராசிக்காரங்க 7ஆம் தேதி 8ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் போகும்போது கவனம், வரவு செலவில் கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதம். ஒரே ஒரு மைண்ட் செவ்வாய் பார்க்கறதுனால, 7லிருந்து செவ்வாய் பார்க்கறதுனால நீங்கள் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அங்கெல்லாம் விட்டு கொடுத்து போகணும். 7ஆம் இடம்னா கணவன்னா மனைவி, மனைவினா கணவன். இப்போ கணவன் மனைவி முதல்ல இந்த ஒரு மாதம் அளவுக்கு அதிகமாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தை அடையலாம். குரு வாக்குஸ்தானத்தை பார்க்குது, சனியும் வாக்குஸ்தானத்தை பார்க்குது, செவ்வாயும் பார்க்கறதுனால பணம் புரளும். வரக்கூடிய பணத்தை சேமித்து வைங்க. நீங்கள் வணங்க வேண்டியது பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு. ஓம் நமச்சிவாய.